ஒரு வேலையை பார்த்தா மறு வேலையை பார்க்காமல நம்ம தோட்டத்தில் எல்லா வேலையுமே ஓசடங்கு பண்ணியாச்சு. நட்டு வச்ச வெங்காயமெல்லாம் சூப்பராக தரைஞ்சிருக்கு. என்ன ஒரு காரணம், மழை மட்டும்தான் பெய்யுது. ஆனால் ஒரு பக்கத்தை நான் அப்படியே விட்டேங்கிற மாதிரி மிஷினை அப்படியே போட்டேங்க. வெறும் குப்பை கூலமாக கிடக்குது. அதுக்கடையில் மிளகா பழம், கோதுமை, அது இதுன்னு வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் தூக்கி அங்கிட்டு இழுத்து தள்ளி போட்டு நம்ம மிஷினுக்கு முதல்ல க்ளீன் பண்ணுறேன்னு படன்னு எல்லாத்தையும் எடுத்து அதிலேருந்து பொருளை பூரா எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது அதில் எவ்வளோ குப்பை கிடக்குதுன்னு. சாமி, இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு பொழுது கூட நான் விட்டது இல்லையே. அடியே தங்கமே, உன்னை இப்படி போட்டேனேடின்னு ரொம்ப கவலை கிடத்துலேயே பேசுனீங்க பாருங்கள். கட் பண்ணி வச்சுருந்தேன், பகுதி டிச்சிங் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ப்ளவுஸில் கூட எவ்வளோ டஸ்ட்டு கிடக்குதுன்னு பாருங்களேன். இப்படி ஆகி போச்சேடி, உனக்கு வந்த சோதனையாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றும் தூசி கூட இருக்கக்கூடாதுடா, எல்லாத்தையும் தூசியை பூரா க்ளீன் பண்ணி முடிச்சிடணும்டா. இதில் ஆயிலே இல்லைன்னா பார்த்துக்கங்களேன், அந்த அளவுக்கு வறண்டு போயிடுச்சு. எப்படினாலும் ஒரு 20 நாளைக்கு மேலேயே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி தொடச்சி விட்டுட்டு அதை ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு ஆயில் விட ஆரம்பிச்சிட்டேங்க. ஆயில் விட்டதுக்கப்புறம் நான் தைக்கணுமே, தச்சு பார்த்தா தையல் வருமா என்னங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்து எனக்கு. ஆனால் அந்த பயம் ரொம்பவே இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த மாதிரி போட்டேன்னா, அதனால் தையல் வராதோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே தச்சு பார்த்தேன். பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு தையல் நல்லாவே வந்துருந்துச்சு. இனிமேல் கண்டினியூஸாக நானும் தைக்க ஆரம்பிச்சிருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வேலையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் பண்ணிக்க. டாட்டா பை பை. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி லைஃப்.